Hello students, welcome to my channel. So இந்த ஒரு வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ இந்த ஒரு வீடியோவில் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே சூப்பராக எல்லா சப்ஜெக்டோடைய கொஷின்ஸ் பேப்பரும் நம்ம போட்டுட்ருக்கோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா 1 குதிரை திறன் என்பது டேஷ்வாட். தேர்ட் ஒன் புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படும் கதிரியக்க ஐசோடோப். ஃபோர்த் ஒன் ஹோலஜன் குடும்பம் எந்த தொகையை சேர்ந்தது. ஃபிஃப்த் ஒன் இருமடி கரைசலில் உள்ள கூறுகளின் எண்ணிக்கை. சிக்ஸ்த் ஒன் ஹால்டி ஐட்ரைடுகளின் வினை செயல் தொகுதி எது. செவன்த் ஒன் கிரப் சுழற்சி இங்கு நடைபெறுகிறது டேஷ். எய்த் ஒன் வேரின் எந்த பகுதி மண்ணின் இருந்து நீரை உறிஞ்சுகிறது. எய்த் ஒன் மூளையின் கடத்து மையமாக செயல்படுவது. 10th ஒன் தாவரங்களில் இருகநிலை ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது டேஷ். 11th ஒன் பாருங்க, ஹிம்கிரி என்பது டேஷின் நோய் எதிர்த்திறன் பெற்ற ரகமாகும். 12th ஒன் உலக புகையிலை எதிர்ப்பு தினம். எவையேனும் மேலு வினாக்களுக்கு விடையளி. வினாயன் 22 கம்பல்சரி. 13 வானம் ஏன் நீல நிறமாக தோன்றுகிறது. 14 பாயில் விதியை கூறுக, ரொம்ப இம்பார்ட்டன்ட். 15th ஒன் சரியா தவறா, தவறெனில் கூற்றினை திருத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் திட்ட வெப்பநிலை எஸ்டிபி ஒரு மோல் வாயுவானது 2.24 லிட்டர் மில்லி லிட்டர் பருமனை ஆக்கிரமிக்கும். அப்படி இல்லைனா செகண்ட் ஒன் பாருங்கள். 16th ஒன் வெப்பநிலையில் உயர்த்தும் பொழுது ஒரு வினையின் வேகம் அதிகரிக்கிறது ஏன். 17th ஒன் முயலின் பல்வாய்ப்பாட்டை எழுதுக, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ். 18th ஒன் தைராய்டு ஹார்மோன் ஏன் ஆளுமை ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது. 19th ஒன் பாருங்கள், ஆர்கியாப்டெரிக்ஸ் இணைப்பு உயிரியாக ஏன் கருதப்படுகிறது. 20 பொறுத்துக மின்னணு கழிவு, ஈரம், குரோமியம், கேட்மியம், பாதரசம். 21 ஸ்ப்ரைட் என்றால் என்ன. 22 500 கிராம் கரைசலில் 10% யூரியா நீரில் கரைசலை பெற தேவையான யூரியாவின் நிறையை கணக்கிடுக. நெக்ஸ்ட் 4 மார்க்கு 7 அட்டன் பண்ணணும். டோட்டலாக 28 மார்க் ஸ்டூடெண்ட்ஸ். எவையேனும் மேலு வினாக்களுக்கு விடையளி. வினா எண் 32 கட்டாய் வினா. 23 நிலைமத்தின் பல்வேறு வகைகள் எடுத்துக்காட்டு தருக. 24 இயற்கை மற்றும் செயற்கை கதிரியக்கத்தினை வேறுபடுத்துக. 25 அணுக்கட்டு எண் வரையறு அல்லது பாருங்க நீரேற்றிய உப்பு கரைசல். ஸோ ரெண்டுமே. 26 படிவரிசை என்றால் என்ன. படிவரிசை சேர்மங்களின் 3 பண்புகளை எழுதுக. 27 ஒன்றிணைந்த வாஸ்குலார் கற்றை என்றால் என்ன. பசுங்கணிகத்தின் படம் வரைந்த பாகம் குறிக்க. ஸோ இந்த மாதிரி டயக்ராம்லாம் சூப்பராக வரைஞ்சிடணும். 28 பாருங்க அணுச்சை வில் என்பதை வரையறு. மனித விந்து செல்லின் படம் வரைந்து பாகம் குறி. 29 இரத்தத்தின் பணிகளை பட்டியலிடுக. 30 வட்டார இனத்தாவரவியல் என்பதை வரையறுத்து அதன் முக்கியத்துவத்தை எழுதுக. 31 காடுகளின் முக்கியத்துவம் பற்றி கூறுக. 32 5 கிலோகிராம் நிறையுள்ள பொருள் ஒன்றின் நேர்கோட்டு உந்தம் 2.5 கிலோகிராம் மீட்டர் வினாடி -1 எனில் அதன் திசை வேகத்தை கணக்கிடுக. 2 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு கதிரியக்க பொருளானது அணுக்கரு இணைவின் போது வெளியாகும் மொத்த ஆற்றலை கணக்கிடுக. நெக்ஸ்ட் 4th ரோமன் அனைத்து கேள்விகளுக்கும் விடையளில். 33 கிட்ட பார்வை மற்றும் தூர பார்வை குறைபாடுகளை வேறுபடுத்துக. மின்தடை எண் வரையறு அல்லது வாயுக்களின் ஒளியின் திசை வேகத்தை பாதிக்கும் காரணிகள் எவை. நெக்ஸ்ட் சமன்பாட்டை நிறைவு செய்க. ஸோ 2 கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. 34 நவீன அணு கொள்கையின் கோட்பாடுகளை எழுதுக. ரசக்கலவை என்றால் என்ன அல்லது ஒரு வினையின் வினை வேகத்தை பாதிக்கக்கூடிய காரணிகளை விளக்குக. 35 தகுந்த எடுத்துக்காட்டுகளுடன் இருபண்பு கலவை விளக்குக. அப்படி இல்லைனா விலங்குகளின் கலப்பின் வீரியத்தின் விளைவு 3 தருக. ஸோ இதய நோய்கள் ஏற்படுவதை தடுக்க மேற்கொள்ளக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எழுதுக. ஸோ இந்த 2 கொஷின் அட்டன் பண்ணணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. இந்த ஒரு கொஷின் பேப்பர் ரெஃபர் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா சூப்பராகவே ஸ்கோர் பண்ணிடலாம். இது போல் எல்லா சப்ஜெக்ட்டும் இமீடியட்டாக உங்களுக்கு வேணும், எல்லா அப்டேட்ஸும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு போயிடுங்க. தேங்க்யூ. பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.